டோக்கியோ ரிவெஞ்சர்ஸ் அனிமேவுடைய ஹீரோவான டாக்கேமிச்சியால எப்படி டைம் டிராவல் பண்ண முடியுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? அந்த எபிலிட்டியோடைய பெயர் டைம் லீப்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்துக்குமே தொடக்க புள்ளியா இருந்தது மைக்கியோட அண்ணன் சீனிச்சிரோ. சீனிச்சிரோ மைக்கிக்கு ஒரு பொம்மையை பிரசன்ட் பண்ண மைக்கி தன்னை அந்த பொம்மையாகவே ஹலுசினேட் பண்ணி ஒரு பில்டிங்ல இருந்து கீழே விழுந்து நியர் டெத் ஸ்டேஜுக்கு போயிடுவான். அவனோட பிரெயின் டெட் ஆகிரும். அதனால மைக்கியோட அண்ணன் தான் தம்பியை காப்பாத்துறதுக்காக என்ன வேணும்னாலும் பண்ற ஸ்டேஜுக்கு போயிருப்பான். அப்படிதான் ஒரு பிச்சைக்கார சீனிச்சிரோ கிட்ட என்னால டைம் லீப் பண்ண முடியும்னு சொல்ல, அப்படின்னா அந்த பவரை எனக்கு தா அப்படின்னு சொல்லி சீனிச்சிரோ கேட்க, இந்த பவரை நான் ஒருத்தனை கொன்னுட்டு எடுத்தேன் அப்படின்னு அவன் சொல்ல, சீனிச்சிரோவும் கொஞ்சம் கூட யோசிக்காம ஒரு பொருளை வச்சு அவனோட தலையில அடிச்சு கொண்டிருப்பான். அப்ப அந்த பிச்சைக்காரன் சாகும்போது சீனிச்சிரோவை சபிச்சிட்டு செத்துருப்பான். அந்த சாபத்தோட விளைவு தான் சீனிச்சிரோ அந்த பெக்கரை எப்படி கொன்னானோ அதே மாதிரி செத்து போயிருப்பான். சீனிச்சிரோ சாகிறதுக்கு முன்னாடி டாக்கேமிச்சியை மீட் பண்ணியிருப்பான். டாக்கேமிச்சியை 3 பசங்க புள்ளி பண்ண அவங்க கிட்ட இருந்து காப்பாத்தி டாக்கேமிச்சி நான் ஒரு ஹீரோவா மாற போறேன் அப்படின்னு சொல்ல, அப்ப நான் உனக்கு ஒரு பவர் தரேன் அப்படின்னு சொல்லி அவன் தந்த பவர் தான் டைம். அதனால தான் டாக்கேமிச்சியால டைம் டிராவல் பண்ண முடியும்.